अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। क़ाल अल्लाहु तआला वक़ुर रब्बी अदख़िलनी मुदख़ल सिद्क़िन व अख़रिजनी मुख़रज सिद्क़िन वजअलनी इला आखिर आया औ क़ाल कमा सदक़ल्लाहुल अलीम। क़ाल नबीयुना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नल ईमान लयअरिज़ु इलल मदीनति कमा तअरिज़ुल हय्यतु इला हुजूरिहा औ क़ाल कमा अलैहिस्सलातु वस्सलाम। क़ालू सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। रब्बी ज़िदनी इल्मन रब्बी शरह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी व यफ़क़हू क़ौली। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்போடினுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் மீது ஈமான் கொண்ட அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்ற ஸலவாத்தின் மூலம் 10 நன்மைகளை அல்லாஹ் வழங்கி 10 பாவங்களை மன்னித்து 10 அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நன்மைகளை அடையக்கூடிய சமுதாயமாக நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். வாழ்நாளில் ஒரு நாள் மதீனாவில் என்ற தலைப்பில் சில செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு அருள் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மேன்மக்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட வானம் பூமி, அதில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் அர்ஷ், தன்னுடைய இருப்பிடம். பூமியிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் பைத்துல்லா, கஅபா என்று சொல்லக்கூடிய மக்கா, புனித ஹரம் ஷரீஃப். இந்த ஹரம் ஷரீஃபுக்கு அடுத்து இந்த உலகிலே மிகச் சிறந்த இடம் என்று சொன்னால் மஸ்ஜிது நபவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கியிருக்கக்கூடிய புனித ரவுலா ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய மதீனா முனவ்வரா என்று அழைக்கக்கூடிய மதீனா நகர். இந்த மதீனா நகரை நாம் நம்முடைய வாழ்நாளில் எத்தனையோ நாட்கள் இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ கழிக்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா, குடும்பத்தில் இந்த வருஷம் கோடை சுற்றுலா ஒரு ஊட்டிக்கு போகலாம், அல்லது ஒரு குற்றாலம் போகலாம், அல்ல பெங்களூர் மைசூருக்கு போகலாம், ஏதாவது ஒரு நல்ல பிளேஸுக்கு போகலான்னு சொல்லி குடும்பத்தில் என்ன செய்கிறோம்? நமக்கு விடுமுறை நாட்கள் கிடைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு நாளை நாம் இந்த உலகத்தில் நமக்கு விருப்பமான இடம் எங்கவோ அதை நாம் தேடி செல்கிறோம். ஏன்? அங்கு போய் நம்முடைய நிம்மதியை அடைந்து கொள்வதற்காக. ஒரு முஃமின் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று கேட்டால் இதை இஸ்லாம் மாற்றி சொல்லி தருகிறது. உங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளாவது நீங்கள் புனித மதீனா என்று அழைக்கக்கூடிய ரவுதா ஷரீஃபில், நபிகள் நாயகம் அடங்கியிருக்கக்கூடிய அந்த ஊரில் 24 மணி நேரம் ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை அங்கு கழித்து விடுங்கள். வாழ்நாள் முழுக்க நீங்கள் அங்கே இருக்க ஆசைப்படும் என்பதாக புனித இஸ்லாம் மார்க்கம் நமக்கு அழகிய வார்த்தைகளை சொல்லி தருகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்கள் ஒரு அருமையான பழமொழி ஒன்று சொல்லுவார்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதாக சொல்லுவார்கள். இந்த பழமொழிக்கு 2 வகையான அர்த்தம் இருக்கிறது. முதல் அர்த்தம், வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை நம்முடைய நலனுக்காக நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எந்த காலத்திலும் தாமதிக்கக்கூடாது. இது முதல் செய்தி இந்த பழமொழியில். 2வது செய்தி, அந்த காற்றுள்ள பொழுதே நாம் தூற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆழமான கருத்து இந்த மனித உடலில் ஓடிக்கொண்டிருப்பதும் சுவாச காற்று தான். எனவே இந்த காற்று நிற்பதுக்குள், இந்த மனிதனுடைய இந்த சுவாசம் நிற்பதுக்குள் அந்த காற்றுள்ள போது நீ தூற்றிக்கொள் என்பதாகும். இதை மையமாக வைத்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பழமொழிக்கு ஏற்றவாறு நம்முடைய இந்த துனியாவுடைய வாழ்க்கை குறைந்த காலம்தான்.
நாம் இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ நாட்கள் நமக்கு பிடித்தமான இடங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? சொந்த ஊருக்கும் அல்லது பொழப்பு தேடி வந்த ஊருக்கும் அல்லது நமக்கு விருப்பமான இடத்திற்கு நாம் போய் வேலை செய்கிறோம், தங்குகிறோம். இதையெல்லாம் தாண்டி இந்த மௌத்து வருவதற்குள், என் ஆயுள் முடிவதற்குள் ஒரு நாளாவது நான் மதீனாவிலே தங்கிவிட வேண்டும் என்ற அந்த உறுதி, அந்த லட்சியம் நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த ஆசை உள்ளத்தில் பிறக்க வேண்டும். அது நபியின் மீது கொண்டுள்ள காதல். ஒரு நாளாவது நபிகள் நாயகம் வாழக்கூடிய அந்த மதீனாவில் நான் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்ற அந்த உணர்ச்சியும் உணர்வுகளும் ஒவ்வொரு முஃமின்களிடத்தில் உருவாக வேண்டும். அதை மையமாக வைத்துத்தான் வாழ்நாளில் ஒரு நாளாவது மதீனாவில் என்ற தலைப்பை நாம் என்ன செய்திருக்கிறோம், இங்கு தலைப்பிட்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு நாள் மதீனாவில் வாழ வேண்டும் என்ற இந்த தலைப்பை நாம் வேறு வடிவத்தில் புரி வைப்பதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் ஒரு சம்பவம் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்தார்கள்? சபையிலிருந்து வேகமாக எழுந்திருத்து நேராக அறைக்குள் சென்றார்கள். போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து மறுபடியும் சபைக்குள்ளே உட்கார்ந்தார்கள். சஹாபாக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு, யா ரசூலல்லாஹ், எந்த காலத்திலும் இப்படி செய்யாதவர்கள் இன்றைக்கு மாத்திரம் என்ன வித்தியாசம்? இவ்வளவு வேகமாக நடந்து சென்று இவ்வளவு வேகமாக திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். என்னிடத்திலே சதகாவுக்கான ஒரு வெள்ளி கட்டி, உதாரணத்துக்கு சொல்ல போனால் தங்க கட்டி அல்லது வெள்ளி கட்டி எது வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம், அது என்னிடத்தில் இருக்க ஆகுமானது அல்ல, அது ஏழைகளுக்கு போக வேண்டியது. எனவே அதை நான் வீட்டிலே வைத்துக்கொண்டு ஒரு தொழுகையோ ஒரு அமலோ நிறைவேற்றுவது எனக்கு சிறந்தது அல்ல, உகந்தது அல்ல. அதை நான் பங்கிட்டு கொடுத்தால்தான் என் அமல்கள் நிம்மதியாக எனக்கு செய்ய முடியும். இன்றைக்கி செல்வம் படைத்தவர்கள் ஜக்காத்து கூட கொடுக்கறது கிடையாது, தர்மம் கூட பண்ணுறது கிடையாது. ஆனால் நான் 5 வேளை தொழுறேன்னு சொல்லிக்கிறாங்க. உங்கள் தொழுகை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் தொழுகை கபூலியத் ஆக வேண்டும் என்றால், ஜக்காத்தையும் தர்மங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லித் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தங்க கட்டியை நான் தர்மம் செய்துவிட்டேன், இப்பொழுதுதான் என் மனது ராகத்தாக இருக்கிறது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தில் நமக்கு உண்டான பாடம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல செயல், ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்ற அந்த உந்துதல், அந்த எண்ணம் உள்ளத்தில் வந்துவிட்டால் எந்த கால தாமதம் செய்யாமல், எந்த ஒரு காரியங்களும் சொல்லாமல் அதை எவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நிறைவேற்ற நாம் முயற்சிக்க வேண்டும். இது ஒரு சின்ன உதாரணம் தான். மதீனாவுக்கு போவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. காசு பணம் தேவைப்படும். நிறைய விஷயங்களை முயற்சி எடுக்க வேண்டும். உள்ளூரில் உள்ள வேலைகளையும் தள்ளி வைக்க வேண்டும். பொறுப்புகளை கொஞ்சம் நிறைவேற்றியிருக்க வேண்டும். எல்லா கடன்களையும் நிறைவேற்றியிருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி தான் மதீனா முனவ்வராவுக்குள்ளே கால் வைக்க முடியும். இதை காசு இருக்குன்னு சொல்லி நினைச்ச நேரத்தில் போய் அங்கே இறங்கிட முடியாது. ஒருவர் ஹஜ்ஜுக்கு போனால் அல்லது உம்ராவுக்கு போனால் சொந்த ஊரில் யாரும் நம்மை தேடக்கூடாது. 10,000 பணம் வாங்கியிருந்தான், இவன் போயிட்டான் உம்ராவுக்கு, இந்த கடனை யார் கொடுக்கறது அப்படின்னு நம்ம மேலே அவன் துவா ஓதக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஹஜ்ஜு செய்யறதா இருந்தாலும் உம்ரா செய்யறதாலும் நம்மளை யாரும் தேடக்கூடாது. அப்படி தேடாத ஒரு நிலை உருவாக்கி இருந்தால், அந்த நிலை அடைந்திருந்தால் ஹஜ்ஜுக்கு தாராளமாக போகலாம், உம்ராக்கு தாராளமாக போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் இருந்து அந்த தங்க கட்டியை தர்மம் செய்வதற்கு அவர்கள் அந்த காட்டிய அந்த முனைப்பு, அந்த வேகம் இந்த உம்மத்திற்கு சொல்லக்கூடிய பாடம், நீங்கள் வாழ்நாளில் ஒரு நாளாவது நான் வாழும் மதீனாவுக்கு என்னை தேடி வாங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த மார்க்கத்திலே 3 இடங்களை தவிர்த்து வேறு எந்த இடத்துக்கும் போகக்கூடாது இந்த உம்மத்து. அது நாகூர் தர்காவாக இருக்கட்டும் அல்லது ஏர்வாடி தர்காவாக இருக்கட்டும், எந்த தர்காவுக்கு போவது இங்கே ஹலாலா ஹராமா, கூடுமா கூடாதா, இங்கே அதை பேச வரல. தர்காவுக்கு போவது நல்ல காரியம். ஆனால் 400 கிலோமீட்டரில் 200 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தர்காவுக்கு ஒரு காரை புக் பண்ணி அதுக்கு தண்டத்துக்கு செலவு பெட்ரோலை ஊற்றி அங்கே உள்ள டிரைவரை கூப்பிட்டு குடும்பத்தை எல்லாரையும் கூப்பிட்டு போய் சோறு சாப்பிட்டு சும்மா ஒரு தவாப் மாதிரி இதுக்கு போவே இஸ்லாம் இதை வரவேற்கவில்லை. நாகூரில் ஒரு கல்யாணம், அந்த பக்கம் போனோமா சரி அவுளியாவை பார்த்துட்டு வரலாம், இதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, நாகூருக்கு போகக்கூடாது. இன்றைக்கி அதை வச்சு நிறைய சம்பாதிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகில மிகச் சிறந்த இடங்கள் 3 இடங்கள். ஒன்று மஸ்ஜிதுல் ஹரம் கஅபத்துல்லா, 2வது மஸ்ஜிதுல் நபவி என்னுடைய பள்ளிவாசல், நான் அடங்கியிருக்கக்கூடிய பள்ளிவாசல், 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 இடங்களுக்கு இந்த உம்மத்து தேடி போக வேண்டும். மஸ்ஜிதுல் ஹரமில் தொழுதால் 1,00,000 நன்மை,
மஸ்ஜிது நபவியில் தொழுதால் 75,000 நன்மை, மஸ்ஜிது அக்ஸாவில் தொழுதால் 50,000 நன்மை. இந்த தொழுகையில் உங்கள் ஊரில் தொழுதால் வெறுமன்ன 27 மடங்கு தான். நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு தேடி வந்தால் உங்களுக்கு நன்மைகள் லட்சக்கணக்கில் ஒரு வக்துக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் நாம் அதை மையமாக வைத்து நம் வாழ்நாட்கள் எத்தனையோ நாட்கள் நம் வீணாக கழித்து விட்டோம். காசு பணங்களை LED டிவி வாங்கிறோம், அல்லது சொந்தமாக ஒரு இடத்த வாங்குகிறோம், நல்ல வீடு கட்டுறோம், நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம். இதெல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு தான் போகணும். ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், நல்ல பெரிய பங்களாவாக கட்டியிருக்கிறார். கொஞ்ச நாளில் மௌத்தா போயிட்டார். அந்த பங்களாவை கொண்டு போய் கபருக்கு பக்கத்தில் வைக்க முடியுமா? மௌத்தா போனரை கொண்டு போய் தான் அடக்கம் பண்ண முடியும். எவ்வளவு சொத்துக்களும் எவ்வளோ பெரிய உயர்ந்த மாளிகளை நீங்கள் கட்டி வாழ்ந்தாலும் ஒரு நாள் மண்ணுக்குள் போய் அடங்க வேண்டும். ஆனால் இதுவே மண்ணுக்குள் அடங்குவதற்கு முன்னால் புனித ரவுதாவில், புனித மதீனா என்ற அந்த அமைதி பூமியில் ஒரு நாள் நீங்கள் போய் வந்தால் உம்ரா என்ற பெயர், அதாவது ஹஜ் என்ற பெயரில் உங்கள் வாழ்நாள் முழுக்க நிம்மதியும் வாழ்நாள் முழுக்க பரக்கத்துக்களும் நீங்கள் அறியாத புறத்தில் உங்களுக்கு வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். எந்த அளவுக்கு வேகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்திலிருந்து அந்த தங்க கட்டிக்கு அந்த வேகத்தை காட்டினார்களோ அந்த வேகத்தை முன் உதாரணமாக எடுத்து இருக்கும் வாழ்நாள். எனக்கு எத்தனை வயசில் மௌத்து வரும் தெரியாது, நான் எப்போ மௌத்தா போகுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்க திடீர்னு மௌத்தா போயிடுறாங்க. மௌத்து இன்றைக்கி வேகமாக வந்துட்டு இருக்கு. எனவே அந்த மௌத்தை நான் தொடுவதற்குள் மதீனாவுடைய முனவ்வராவை நான் தொட்டாக வேண்டும் என்று அந்த லட்சியம் வர வேண்டும். நிறைய குடும்பங்களில் உனக்கு வயசு 70 ஆயிடுச்சு, நீ ஃப்ளைட்டை ஏற முடியாது, நீ எங்கே அங்கே போகிற, அந்த பேச்சே பேசக்கூடாது. நீயத்தை பலமாக வையுங்கள். தாக்கத்தையும் சக்தியும் அல்லாஹ் தரப்போகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மக்கா எந்த அளவுக்கு கண்ணியமானது என்பதற்கு ஒரு உதாரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை கட்டி முடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த மக்கா நகரை கண்ணியப்படுத்து, இந்த மக்கா நகரை புண்ணியமாக ஆக்கிவை, இந்த நகருக்கு சிறப்பை உண்டாக்கிவை, இந்த ஊரை கண்ணியமாக்கிவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள் 7000 ஆண்டுக்கு முன்பதாக. இன்றைக்கு வரைக்கும் அந்த கண்ணியம் குறையவில்லை. இதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு மதீனாவுக்கு போனார்களோ மதீனாவை பார்த்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மக்காவுக்கு ஒரு இடத்துல துஆ செய்தார்களோ அதுபோன்று இந்த மதீனாவையும் கண்ணியமாக புண்ணியமாக இன்னும் உயர்வானதாக இந்த மண்ணு கண்ணியமானதாக ஆகுவதற்கு யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு கேட்டதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு கேட்டிருக்கிறார்கள். அந்த நபி கேட்டதால் அல்லாஹ் மக்காவை கண்ணியப்படுத்தினான். நம் நபி கேட்டதனால் அல்லாஹ் மதீனத்து பூமியை புண்ணியமாக மாற்றி வைத்தான். ஹதீஸுகளில் உலமாக்கள் சொல்லுவார்கள், மதீனா என்பது சொர்க்க பூமி என்பார்கள். அல்லாஹ் அந்த நசீபை எல்லோருக்கும் தர வேண்டும், ஆமீன். மதீனாவுக்கு போனவற்றை கேட்டு பாருங்கள். மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடையூறுகள், மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடிகள், அந்த தவாஃப் செய்யணும், இந்த மக்காவை சுற்றி வரணும், மக்காவில் இடம் கிடைக்க அல்லது நம்மளுடைய காரியங்களை லேசாக்க கொஞ்சம் நெருக்கடி தான். ஆனால் மதீனாவிற்குள் நீங்கள் போனால் அந்த நெருக்கடியே கிடையாது உங்களுக்கு. மதீனா மிக புண்ணியமானதும் அமைதியானதும். அந்த மண்ணில் கால் வைத்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், என் மனதில் எந்த கவலையும் இல்லை, நான் நிம்மதியாக இருந்தேன் மதீனாவில் இருக்கும் காலம் எல்லாம். காரணம் என்ன? நபிகள் நாயகம் அடங்கியிருக்கக்கூடிய அந்த ஊர் அல்லாஹ் அமைதியை தினந்தோறும் இறக்கி கொண்டிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் ஒப்பிட்டு பாருங்கள். நம் வாழ்நாளில் எத்தனை நாட்களை வீணாக கழிக்கிறோம். இந்த நாட்கள், இந்த சம்பவங்களை எல்லாம் முன்வைத்து எப்படியாவது நாம் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை வாழும் காலத்தில் தயவு கூர்ந்து அல்லாஹ்வுக்காக நீயத்தை பலமாக வையுங்கள். கொண்டு போய் சேர்ப்பவன் அல்லாஹ். அதே போன்று மதீனா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மதீனாவில் 2 மலைகள் இருக்கிறது. அந்த 2 மலைகளுக்கு நடுவில் ஒரு புனித நகரம் இருக்கிறது, அதுதான் மதீனா முனவ்வரா என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். ஒரு குலத்தார்கள் இருந்தார்கள், பனு ஹாரிசா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹாரிசா குலத்தாரை சற்று பின்னோக்கி பார்த்து, நீங்கள் எல்லைக்கு வெளியே இருக்கிறீங்கன்னாங்க. அந்த கூட்டம் திரும்பி பார்த்தாங்க, என்ன எல்லைக்கு வெளியே, நாம் கரெக்டாக தானே நிற்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் உத்து கவனித்து சொன்னார்கள், இல்லை நீங்கள் எல்லைக்கு உள்ளதான் இருக்கிறீர்கள். விளக்கம் தந்தார்கள். எப்படி என்று சொன்னால், ஹரம் ஷரீஃபுக்குள் எப்படி அது புண்ணியமான ஒரு பிளேஸ், கண்ணியமான இடமோ அது போன்று மதீனாவுடைய வாசலை நீங்கள் கால் வைத்து விட்டால் நீங்கள் மதீனாவுடைய எல்லைக்குள் வந்து விட்டீர்கள். மதீனாவுக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு கண்ணியம் இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதர்கள் கூட நிற்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஊர் எல்லைக்குட்பட்டது என்பதை பெருமானார் வார்த்தைகளிலே இந்த உம்மத்திற்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்திற்கு போவதில் இந்த உம்மத்து முனைப்போடும் கடமையோடும் உயர்ந்த நீயத்தோடும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும்.
ஏனென்று சொன்னால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனா இந்த எல்லைக்கு உட்புறப்படுத்தப்பட்டது, இந்த எல்லை இருக்கு மதீனா இடங்கள். எனவே இந்த இடத்தில் யாரும் புதியதாக எந்த கொள்கைகளும் கொண்டு வரக்கூடாது, புதியதாக எந்த மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடாது, புதிய புதிய செயல்களை உருவாக்கக்கூடாது, மார்க்கத்துக்கு மாறான எந்த செயலும் இந்த மதீனா எல்லைக்குள் வரக்கூடாது என்று அன்றைக்கு நாயகம் உத்தரவு போட்டு விட்டார்கள். ஆனால் இன்றைய கால சூழ்நிலை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு அந்த மதீனா முனவ்வரா ஷரீஃபில் எத்தனையோ திரையரங்குகள் வந்து விட்டது. அந்த மதீனா முனவ்வரா ஷரீஃபில் கிளப்பு, குடிக்கக்கூடிய பார் வந்து விட்டது. அந்த மதீனா முனவ்வரா ஷரீஃபில் பெண்கள் எல்லாம் சுற்றுலா என்ற ஒரு பெயரில் வெளியூரை சென்ற வெளிநாட்டை சென்ற பெண்கள் எல்லாம் 2 பீஸ் ஆடைகளோடு அந்த நகரை உலா வரக்கூடிய ஒரு அவலத்தை நம்மால் இணையதளங்களில் பார்க்க முடிகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், மதீனா உயர்வானது, கண்ணியமானது. ரசூல் துவா செய்து அந்த கண்ணியம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மதீனாவுடைய பெயரை களங்கப்படுத்தவோ அல்லது பூமியை கேவலப்படுத்தவோ அந்த அரசு அதிகாரை சேர்ந்தவர்களே ஒரு கேவலமான செயல் எடுத்தாலும் கூட கண்ணியம் குறையாது. கேவலம் அடைய செய்த அந்த அதிகாரிகளுடைய வாழ்வில் ஆயுளை அல்லாஹ் குறைத்து விடுவான். கடுமையான தண்டனை அல்லாஹ்வுடைய பரம்பரைக்கு தந்து விடுவான். மதீனா என்றைக்கும் புண்ணியம் தான். அதை களங்கப்படுத்த யார் முற்படுத்தாலும் அல்லாஹ் கடுமையான கொடிய வேதனை தருவான் என்பதாக தன் குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு மதீனாவுடைய எல்லைக்கு வெளியே பார்த்தா எல்லாம் இருக்குது. அதில் சில சட்டங்கள் அந்த அரசு அதிகாரத்தை சேர்ந்தவர்கள் இல்லை இது இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் கிடையாது, இங்கே வச்சிருக்கிற அந்த தண்ணி அந்த மது வெளியூர் சுற்றுலாவில் வரக்கூடியவர்கள் குடிப்பார்கள், அது எப்படின்னு பார்த்துக்கினே இருப்பியா நீ, எவன் குடிக்கிறான் எவன் குடிக்கலன்ட்டு. இங்கே உள்ள திரையரங்குகள் எல்லாம் வெளி சுற்றுலாவில் வரக்கூடியவர்களுக்கு யாரை எப்படி நாம் வேவு பார்க்க முடியும்? மதீனா புனிதமானது என்று சொல்லப்பட்டதற்கு பின்னால் வேறு நாட்டினுடைய தூதுத்துவமோ அல்லது அதிகாரத்தில் உள்ளவர்களோ உள்ள நுழைந்து செய்தால் பரவாயில்லை. அந்த நாட்டில் அதிகாரத்தில் இருப்பவர்களே திரையரங்கள் வருவதற்கும் மதுக்கடைகள் வருவதற்கும் அல்லது பெண்கள் சுதந்திரமாக தன் இஷ்டம் போல் ஆடை உடுத்தி கொண்டு போவதற்கு அங்கு உள்ளவர்களே துணையாக நின்றால் மதீனாவில் கடுகளவு கூட கண்ணியம் குறையாது. அந்த கண்ணியத்தை குறைக்க முற்பட்டீங்க பாருங்க, அல்லாஹ் உங்களை சும்மா விட மாட்டான். இதெல்லாம் மையமாக வச்சு மதீனா கெட்டு போயிடுச்சு, மதீனா குட்டிச்சோராக போயிடுச்சு, அது புண்ணிய பூமின்னாங்க, மோசமான பூமி, அதுக்காக நம்ம நீயத்தை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்ட்ட இப்படி துவா செய்யுங்க, நான் மௌத்தினுடைய வாசலை தொடுவதற்குள் கஅபத்துல்லாவையும் மதீனாவை நான் எப்படியாவது என் கண்களால் பார்க்க வேண்டும் யா அல்லாஹ் என்ற இந்த துவாவை உங்களுடைய தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் முன்வையுங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சில நம்மில் வாழக்கூடிய சில பேர் இது போன்ற கேவலமான காரியங்களை அங்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹாபி ஒரு சொல்லி காமிக்கிறார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள், மதீனாவில் நாங்கள் தெருக்களில் வரும் பொழுது மான்களை பார்ப்போம். அந்த மான்களை பார்க்கும்போது எங்களுக்கு அடிக்கணும் தோணும், அதை பிடிக்கணும் தோணும், பாஞ்சி அதை பிடிச்சி அதை செய்யணும் தோணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பின்னால் அந்த மான்களை பிடிப்பதற்கோ அல்லது அதை அடிப்பதற்கோ அதை வேட்டையாடுவதற்கோ எங்கள் மனம் முன் வரவில்லை. பொதுவாக மானை பார்த்தா நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அதை கசாப் கடைக்கு கூட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கறியை சாப்பிட்டா தான் நிம்மதி. இன்றைக்கி அரசாங்கத்தில் மான் கறியை சாப்பிட்டா அது சட்டப்படி கூட்டினா கொண்டு போய் அடைச்சி வச்சுருவான். ஆனால் மதீனாவுடைய தெருக்களில் மான்கள் தெரிந்தால் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தைக்கு கண்ணியம் கொடுத்து மிருகங்களையும் சுதந்திரமாக தெரிய விட்டார்கள் அருமை பெருமை சஹாபாக்கள். ஆனால் இன்றைக்கி பதவியில் இருக்கிறவங்க அந்த புனித நகரை கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களிடம் அந்த நகரை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு முறை ஒரு சஹாபி கடுமையான கஷ்டத்தில் சிக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னிடத்தில் என்ன செய், ஏதாவது பேர்ச்ச பழங்கள் இருந்தால் அதை தர்மமாக செய்யினாங்க, அந்த அளவுக்கு என்ற தாக்கத்து இல்லை அப்படின்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கொடுக்குறத கொண்டு போய் என்ன செய், தர்மம் செய். யாராவது பரம ஏழை இருந்தால் மதீனாவில் இப்போ அந்த பேர்ச்ச பழங்களை வாங்கிக்கிட்டு அவர் சொன்னார், இந்த 2 மலைகளுக்கு நடுவில் இந்த மதீனா முனவ்வராவில் ஆக பரம ஏழைன்னு சொன்னால் அது நான் தான் யார் ரசூலல்லாஹ். எனவே அந்த பேர்ச்ச பழங்களை நானே அனுபவிச்சுக்கிறேன்றான். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், மதீனாவில் வாழ்ந்த சஹாபிகள் அன்சாரிகள் எந்த விஷயத்தை ரசூலிடத்தில் முன்வைத்தாலும் 2 மலைகளை முற்படுத்தாமல் அல்லது 2 மலைகளுக்கு நடுவில் அடங்கியிருக்கக்கூடிய அந்த மாநகர மதீனாவை முற்படுத்தாமல் எந்த பேச்சையும் பேச மாட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த நகரத்தினுடைய கண்ணியத்தை சஹாபாக்களும் ரசூலும் உயர்த்தியே பேசினார்கள். பெருமானார் எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வர்ற வழியில் என்ன செய்வாங்க, அந்த ஊரை பார்த்துட்டாங்கன்னா ஹாதி தாபா, இந்த ஊரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை,
இந்த ஊர் ரொம்ப நலமிக்க ஊர், இந்த ஊர் கண்ணியமான ஊர் என்று பெருமானார் இந்த வார்த்தைகளை சொன்னதாக ஹதீஸுகளில் பார்க்க முடிகிறது. எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு ஊருக்குள்ளே வரும் பொழுது மதீனாவுடைய சுவர்களை பார்த்தால் நாம் வீட்டில் குழந்தை பிள்ளைகளை இப்படி தடவி கொடுப்போமே, நல்லா இருக்கிறியான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய சுவர்களை தடவுவார்கள், இந்த ஊர் செழிக்கட்டும், இந்த ஊர் பரக்கத்தாகட்டும் என்று. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் மதீனாவின் மீது உயிரை வைத்திருந்தார்கள். ஆனால் அப்படியே நேர் மாற்றம். இந்த மண்ணில், இந்த உலகில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு தலைவர் கிடையாது. ஆனால் அவர்களை போன்று இந்த மண்ணில் ஒரு மண்ணை நேசித்த தலைவரை பார்க்கவும் முடியாது. இந்த உலகத்தில் எங்கேயாவது எந்த தலைவராவது காட்ட முடியுமா? போய் ஒரு ஊரை நேசிக்கிறதுலாம் ஒரு ஹாபிட்டா? அதுவும் அவர் நேசித்தார், அவரோட போகாமல் அவர் நேசித்ததுக்கு பின்னாடி கோடான கோடி முஸ்லீம்கள் நேசிக்கிறாங்களே. இப்போ இது பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு செய்தி. ரசூல் எதை நோக்கி நேசித்தார்களோ அந்த நேசிப்புக்கு பின்னால் அல்லாஹுடைய பொருத்தம் அங்கு இருக்கிறது. மதீனாவை வெறுக்கும் விதமாக ஒருவர் நடந்து கொண்டால் வாழ்வில் பரக்கத்து இல்லாமல் போய்விடும். எத்தனையோ சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு போவாங்க, ஹஜ்ஜு காலங்களில் எல்லாம் முடிச்சுட்டு உம்ரா செய்வதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வுக்கு ஜியாரத் செய்வதற்காக வேண்டி மீண்டும் தாயகம் வந்து தன் வீட்டிலிருந்து தனியாக மதீனாவுக்கு நோக்கி பயணிப்பார்கள். ஹஜ்ஜுக்கு போகும்போது மதீனாவுக்கு போயிட்டு வந்துடுவோமில்ல, அதுக்குன்னு தனியாக போக மாட்டோம், செலவு கூட ஆகும். ஆனால் சஹாபாக்கள் தவாஃப் செஞ்சுட்டு கஅபத்துல்லாஹ்வுடைய அமல்களை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. மறுபடியும் அதுக்குன்னு மதீனாக்குன்னு தனியாக புறப்பட்டு போவாங்க. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா, சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரசூலின் மீது உள்ள கண்ணியம், அந்த ஊரின் மீது உள்ள மரியாதை என்பதாக சஹாபா பெருமக்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இவையெல்லாம் சொல்லப்படக்கூடிய நோக்கம், தன் வாழ்நாளில் எத்தனையோ நாட்கள் நாம் எங்கெங்கோ கழித்து விட்டோம், எத்தனையோ நாட்கள் தேவையில்லாமல் பயணித்து விட்டோம். ஒரு நாளாவது அந்த உம்ரா, அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் அந்த மதீனா முனவ்வராவில் ரசூலுடைய கபருக்கு முன்னால் நான் நிற்பேன், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நிற்பேன், அஸ்ஸலாம் அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்ற சலவாத்தையும் சலாமையும் என் ஹபீபுக்கு நான் சொல்லுவேன் என்ற உறுதியோடு நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ வையுங்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அல்லாஹ் உங்களை கொண்டாந்து அங்கு நிப்பாட்டுவான். ஏனென்று சொன்னால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வகுர் ரப்பி அதுஹில்னி முதுஹல சித்கின் வ அஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சித்கின் வஜஅல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே, இந்த ஊர் மதீனாவில் நீங்கள் நுழைய வைப்பதாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் ரசூல் பேசுகிறார்கள், யா அல்லாஹ், மதீனாவிலே என்னை நீ நுழைய வைப்பதாக இருந்தால் என்னை கண்ணியமாக நுழையவை, மக்காவை விட்டு என்னை நீ வெளியேற்றுவதாக இருந்தாலும் கண்ணியமாக வெளியேற்றவை. இந்த ஆயத்தில் நல்லா உற்று கவனிச்சோம்னு சொன்னால், மக்காவை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய அந்த சூழலை விட ஒரு கண்ணியமான இடத்தில் நுழைகின்ற சூழல் அல்லாஹ் முதலில் குர்ஆனில் முதன்மைப்படுத்தி பேசுகிறான். வெளியேற்றது, அதாவது பொதுவாக ஏங்க வெளியே வந்துட்டீங்க, இல்லை நான் இங்கே வந்துட்டேன், ஒரு நல்ல வீடு பார்த்துருக்குறேன், நல்லா வாழ்கிறேன் அப்படி சொல்ல மாட்டோம். என் பிள்ளை என்னை துரத்திட்டான், முதல்ல அதை தான் எடுத்தோன்னே சொல்லுவோம். வீட்டில் யாராவது பெரியவங்க டீ கடையில் சுகமாக உட்காந்துருந்தா, ஏங்க ரொம்ப கவலையாக உட்காந்துக்கிறீங்க, இப்போ டீ கடையில் உட்காந்து பெரியவர் சொல்லுவார், என் பிள்ளை என்னை துரத்திட்டான், எடுத்தோன்னே அதான் சொல்லுவோம். இல்லை நான் தனியாக வந்துட்டேன், நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறேன், அப்படியே இருக்கிற அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்ல மாட்டோம். எடுத்த உடனே தன் மகனுடைய குறையை சொல்லுவோம். நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன், என்னை வெளியே போன்னு திரத்திட்டான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனிலே நபியை பற்றி சொல்லும் பொழுது, மதீனாவிலே என்னை நுழைய வைப்பதாக இருந்தால் யா அல்லாஹ் என்னை கண்ணியமாக நுழைவை. எடுத்த எடுப்பில் அல்லாஹ் மக்காவை விட்டு போவதையோ அல்லது அந்த மக்கத்து குஃபார்களை விரட்டி அனுப்புவதையோ குர்ஆனில் முதன்மைப்படுத்தலை. மதீனாவை அல்லாஹ் குர்ஆனிலே உயர்த்தி முதன்மைப்படுத்தி பேசுகிறான் என்று சொன்னால், இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்ல வருவதும் அதுதான். உங்கள் வாழ்நாளில் ஒரு நாளாவது அங்கு வந்து வாருங்கள், நீங்கள் உலக வாழ்க்கையை வெறுத்து விடுவீர்கள். உலகத்தில் கண்ணியமான அமைதியான ஒரு பூமி மதீனாவை தவிர உங்களால் எங்கேயுமே காட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பூமி. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இந்த ஆயத்தில் இன்னும் சூசகமாக சொல்ல வருவது, ஒரு மனிதன் எந்த பூமியில் வேண்டுமானாலும் வாழலாம், எந்த பூமியில் வேண்டுமானாலும் அவனால் துரத்தடிக்கப்படலாம். ஆனால் ஒரு மனிதன் வாழக்கூடிய அல்லது நுழையக்கூடிய அல்லது அவனுடைய இறுதி மூச்சு அடங்கக்கூடிய ஒரு இடம் அது மதீனாவாக இருந்தால் ஆக சிறந்தது என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் மிக தெளிவாக பேசுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மதீனாவை தாங்கி நிற்கக்கூடிய இந்த முஸ்லிம் உம்மத்து அந்த மதீனாவை எப்படியெல்லாம் அவர்கள் வரவேற்க வேண்டும். இன்னைக்கு இந்த வாலிப சமுதாயத்துக்கு அந்த கனவே இல்லையே. என்னுடைய தலைவனுக்கு நான் எப்போ மாலை போடுவேன், என்னுடைய முரட்டு சிங்கள் தலைவனுக்கு நான் எப்போ நேருக்கு நேர் தந்துச்சு அவனுக்கு மாலை போடுவேன். இன்றைக்கி இந்த சினிமா நடிகர்களுக்கு பின்னாடியும் இந்த யூடியூப்பில் நிறைய பைத்தியங்கள் சுற்றி நிற்குது, வண்டி ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடியும் போகக்கூடிய சமுதாயம் தான் நம்ம சமுதாயம் இருக்குது. நம்முடைய கனவுகள் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகக்கூடிய அந்த லிஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா வயசுலாம் 50க்கு மேலே தான் இருக்குது. யாருமே ஒரு 20லேருந்து 40க்குள்ளே அந்த வாலிப வயசு உள்ளவங்க போகிறதே கம்மி, அரிது.
காசு பணம்லாம் இருக்குது, உள்ளத்தில் அந்த கனவு இல்லை, அந்த நீயத்து இல்லை, அந்த ஆசை இல்லை. அந்த ஆசை வர வேண்டும். என் வாலிபத்தில் நான் நன்றாக இருக்கும் பொழுதே என் ரசூலுக்கு முன்னால் நான் போய் கம்பீரத்தோடு நிற்க வேண்டும். அங்கே போய் முட்டி வலிக்குது, குனியம் உள்ள அந்த மாதிரிலாம் நம்ம அங்கே போய் காமிச்சோன்னா அங்கே இருக்கிற அதிகாரியை போன்றுவான். உன்னால் நிற்க முடியல, நீ என்ன இங்கே நிற்கிற அப்படின்னு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மதீனா ஒரு கண்ணியமான பூமி என்பதை குர்ஆனில் அல்லாஹ் தெள்ள தெளிவாக பேசுகிறான். ஏனென்று சொன்னால் ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, யமன், ஷாம், ஈராக் இந்த 3 நாடுகளும், இந்த 3 தேசங்களில் யார் வெற்றி கொள்ளப்பட்டாலும் அந்த தேசத்தில் உள்ள மக்கள் தன்னுடைய குடும்பங்களையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மக்களையும் அழைத்து கொண்டு வேறு வேறு தேசத்துக்கு பயணிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், இந்த ஷாம்லேருந்து, இந்த யமன்லேருந்து, இந்த ஈராக்லேருந்து புறப்பட்டு வேறு தேசங்களுக்கு போகக்கூடிய கூட்டத்தார்களே, குடிமக்களே, நீங்கள் மதீனாவுக்கு போகக்கூடாதா? மதீனாவை நோக்கி உங்களுடைய பயணங்களை ஆக்கிக்க கொள்ளக்கூடாதா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பதாக ஹதீஸுகளில் பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது என்ன? எப்போ ஒரு ஊரில் வாழ முடியாது, இந்த ஊர் நமக்கு லாய்க்கப்படாது, இந்த ஊரில் இருந்தால் வாழ விடமாட்டாங்க தெளிவாக தெரிந்து விட்டதோ, போகிறது முடிவாகி விட்டதோ, உன் பயணத்தை நீ மதீனாவை நோக்கி தொடர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகமும் ஆர்வத்தையும் ஒரு உணர்வை இந்த உம்மத்துக்கு ஏற்படுத்தி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, பத்ருடைய போர் முந்தின நாள் எல்லா சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ் அனுமதி பெற்று விட்டார்கள், மௌனமாக இருக்கிறார்கள். மக்கத்து ஹாஜிர்கள், மக்கத்தினுடைய முஹாஜிர்கள், யா ரசூலல்லாஹ் எல்லாம் முடிவாகிவிட்டது, இன்னும் மௌனம். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல, அமைதியாக இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நான் உங்கள் சம்மதத்தை மதிக்கிறேன், ஆனால் உங்கள் சம்மதத்தை விட இந்த மதீனத்துடைய அன்சாரியுடைய சம்மதத்தை ரொம்ப மிக முக்கியத்துவம் கொடுத்து மதிக்கிறேன். ஏனென்றால் நான் விரட்டப்பட்ட பொழுது, நான் துரட்டப்பட்ட பொழுது, நான் ஆள் இல்லாமல் தவித்த பொழுது எனக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்த மதீனத்தினுடைய அன்சாரிகள். எனவே இவர்கள் சம்மதம் தான் எனக்கு மிக முக்கியம் என்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு சம்மதத்திலும் கூட, ஒரு மிகப்பெரிய போருக்கு அனுமதி பெறுவதிலும் கூட ஹாஜிர்கள், முஹாஜிருடைய சம்மதம் இருந்தாலும் அன்சாரி சம்மதம் வேணும் என்று ரசூலுல்லாஹ் அந்த தொடர்பை இணைக்கிறார்கள் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா என்ற அந்த பூமியை வாழும் காலமெல்லாம் மதித்தார்கள். அதை மதிக்க வேண்டும் என்று இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான், விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். நம்முடைய டார்கெட், நம்மளுடைய நோக்கம் எல்லாம் அதுதான். கஅபத்துல்லா மதீனா இந்த இடத்திற்கு போக வேண்டும். 23 வருஷம் வஹி இறங்குச்சு ரசூலுல்லாஹ். 13 ஆண்டு காலம் மக்காவில் இருந்தார்கள், 10 ஆண்டு காலம் மதீனாவில் இருந்தார்கள். ஆனால் 13 ஆண்டு காலம் மக்காவில் இருக்கும் பொழுது அந்த வஹி இறங்கும் காலம் எல்லாம் ஏதாவது ஒரு இடையூறுகள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நிம்மதியாக தொலை விட மாட்டாங்க. தொழுதாலும் ஏதாவது ஒட்டகத்தை குடலை கொண்டாந்து கழுத்தில் போடுறது, ஏதாவது ஒரு தொந்தரவுகளை ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்படி எல்லா காலத்திலையும் ரசூலுக்கு மக்காவில் வாழ்ந்த காலத்தில் தொந்தரவுகளை தந்த அந்த குஃபார்கள் எப்பொழுது மதீனாவுக்கு போனார்களோ 10 ஆண்டு காலம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று வரலாற்று வரிகள் சொல்லுகிறது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், வஹி இறங்கக்கூடிய காலங்களிலும் கூட இரண்டையும் பிரித்து பார்க்கும் பொழுது மக்கா ஒருபுறம் நன்றாகவும் கண்ணியமானதாக இருந்தால் மதீனா நிம்மதியான ஒரு வஹியின் காலம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக இந்த மதீனா என்ற இந்த பெயர் இருக்கிறது, அது ஒரு பெண்ணுக்கு வைத்தால் அல்லது ஒரு நகரத்துக்கு வைத்தாலோ அது என்னமோ தெரியும், அல்லாஹ்வுடைய இயற்கை, அது அமைதிக்கே பேர் போனது. சொல்லுவாங்க அமைதிக்கு பெயர் தான் கண்ணியமான மேடை, சாக்கடை மேடை சொல்ல தேவையில்லை. அந்த மதீனா என்ற பெயரை ஒரு பெண்ணுக்கு வைத்தால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பாருங்கள், அது அமைதியான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். அல்லது அந்த மதீனா என்ற பெயரை ஒரு நகரத்துக்கு வைத்து பாருங்கள், அந்த நகரமும் அமைதியாக தான் இருக்கும். மதீனாவில் எந்த காலகட்டத்திலும் ரசூல் நுழைவதற்கு முன்னால் எப்படியோ நுழைந்ததற்கு பின்னால் இந்த நொடி வரை மதீனா எந்த ஃபித்னாவுக்கும் எந்த குழப்பத்திற்கும் இதுவரைக்கும் ஆளானது கிடையாது. தஜ்ஜால் வருவதை பற்றியும் ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தினார்கள். தஜ்ஜால் உலகெங்கும் போவான், மதீனாவுக்குள் நுழைய முடியாது. அப்படி அவன் நுழைந்தாலும் மதீனாவில் 8 வாசல்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வாசலிலும் மலக்குமார்கள் இருப்பார்கள், அவனை வடவராமல் தடுத்து கொண்டிருப்பார்கள். மதீனாவிலே தஜ்ஜாலால் ஒரு காலம் நுழைய முடியாது. அப்படியே அவன் நுழைய வந்தாலும் அவனால் மதீனாவுக்கு வெளியே நிற்க முடியும் ஒழிய உள்ளே வர முடியாது. வெளியில் நிற்கக்கூடிய அந்த தஜ்ஜாலை நேருக்கு நேரு சந்திக்க மதீனாவிலிருந்து ஒரு அன்சாரி வேகமாக புறப்பட்டு போவார். தஜ்ஜாலை கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு, நீ தான் தஜ்ஜாலா? இந்த நாள் இப்படிப்பட்ட ஒரு தெளிவு என் வாழ்நாளில் இதுக்கு முன்னால் நான் கண்டதே இல்லை, நான் உறுதியாக சொல்லுகிறேன், நீ தான் தஜ்ஜால். அவன் சொல்லுவான், நான் உன்னை கொன்றுவேன். அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், இவனை உன்னால் கொல்ல முடியாது, இருந்தாலும் அவன் கொன்று விடுவான், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்ன கொன்றாலும்
என்ன அவனை இல்லாமல் செய்தாலும் அவன் தஜ்ஜால் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. காரணம் என்ன? மதீனாவிலிருந்து ஒரு சஹாபி வந்து தஜ்ஜாலை நீதான் தஜ்ஜால் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு தெளிவு, ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மதீனத்து நகரின் மீது அல்லாஹ் கண்ணியம் வைத்திருக்கிறான் என்பதை நாம் இங்கே விளங்கி பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த புனித மதீனாவிற்கு நாம் போவதற்கு ஆசைப்பட வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மதீனாவில் என்னுடைய மௌத்து வர வேண்டும், நான் போராடுவதாக இருந்தால், ஷஹீதாகுவதாக இருந்தால் அந்த மதீனத்து மண்ணில் நான் ஷஹீதாக வேண்டும், என்னுடைய உயிர் அந்த மண்ணில் தான் பிரிய வேண்டும். உலகம் அழிகின்ற பொழுது அந்த மதீனாவை சுற்றி தஜ்ஜால் வர எவ்வளவு முயற்சிப்பான், அல்லாஹ் உள்ள அனுமதிக்க மாட்டான். ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த மதீனா நகரை அல்லாஹ் என்ன செய்வான், 3 முறை ஒரு குலுக்குவான். அந்த 3 முறை நிலநடுக்கம் வந்ததற்கு பின்னால், அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கு பின்னால் ஒவ்வொரு நிலநடுக்கத்திலும் குஃபார்கள் வெளியே வந்து விடுவாங்க, முனாஃபிகள் வெளியே வந்து விடுவாங்க. எப்போ நிலநடுக்கம் வந்து விட்டதோ அந்த நிலநடுக்கம் வெளியாக்கியது குஃபார்களையும் முஷ்ரிக்கீன்களையும் நயவஞ்சகர்கள் முனாஃபிகளையும். காரணம் என்ன? கியாமத்து நாளில் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க, அந்த மதீனாவில் முனாஃபிக் இருக்கிறாங்க, முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறாங்க. ஆனால் உலக அழிவின் போது அந்த மதீனாவை அல்லாஹ் எப்படி சுத்தப்படுத்துவான் என்று சொன்னால், நிலநடுக்கத்தை தந்து முனாஃபிக்கள் முஷ்ரிக் அல்லாஹ் வெளியேற்றுவான் என்று சொன்னால் அந்த மதீனத்து நகரை உலகம் அழிகின்ற பொழுதும் கூட அல்லாஹ் பரிசுத்தமான நிலையில் தான் அழிப்பான் என்பதாக ஹதீஸுகளிலே பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இவையெல்லாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், மதீனா எப்படிப்பட்ட நகரம் என்று சொன்னால், ஒரு பாம்பு, எப்படிங்க, ஒரு பாம்பு எவ்வளோ விஷமானது, அந்த பாம்பு அதிகமாக எங்கே அடைக்கலமாகும்? பாம்பு பொத்தில் தான் அது போய் அடைக்கலமாகும். நான் சொல்லுகிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், ஈமான் என்பது இறை நம்பிக்கை. அந்த ஈமானே மதீனாவில் வந்து அடைக்கலமாகும். தன் ஈமானை பாதுகாத்து கொள்ள நாமெல்லாம் எந்த ஈமானை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ஈமான் என்ன செய்யுமா, யா அல்லாஹ் நான் ஒரு ஈமான், நான் ஒரு இறை நம்பிக்கை, நான் ஒரு மூமின் உள்ளத்தில் போவதற்கு முன்னால் நான் சரியாக இருந்தால்தான் நான் உள்ளத்தில் போய் தங்க முடியும். எனவே நான் ஆட்டம் கண்டு விட்டால் என்னால் யார் உள்ளத்திலும் இருக்க முடியாது. நான் தெளிவாகவும் உறுதியாக இருப்பதற்கு மதீனத்து நகர் எனக்கு அனுமதி கொடு என்று ஈமானே அல்லாஹ்விடத்தில் முறையிடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார் என்று சொன்னால் அந்த மதீனத்து நகரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஒரு நாளாவது அங்கே போய் தங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக ஒன்று சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். ஒரு பெண்மணி ஒரு நேர்ச்சை செஞ்சிட்டாங்க, ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோய் அல்லாஹ் ஷிஃபா செஞ்சிட்டான். என்ன நேர்ச்சை செஞ்சாங்க, இந்த நோயை நீ குணப்படுத்தினா நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நடந்தே போய் தொழுகிறேன் அப்படின்னாங்க. நேர்ச்சை முடிஞ்சு ஷிஃபா கிடைச்சிருச்சு. நடந்து போகும்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரில் ஒரு மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க? இந்த மாதிரி நேர்ச்சை செஞ்சேன், அல்லாஹ் ஷிஃபா கொடுத்துட்டான், நான் நேர்ச்சை செஞ்சதை நிறைவேற்ற போகிறேன். எங்கே போகிறீங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு 2 ரக்காத் தொழ போகிறேன். ஏன் இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்கிறீங்க? மஸ்ஜிது ஹரம் முதன்மையானதுன்னா மஸ்ஜிது நபி 2வது. நீங்கள் இங்கேயே தொழுவுங்க. அங்கே போய் தொழுதா உங்கள் நேர்ச்சை எப்படி அல்லாஹ் ஏற்றுப்பானோ அந்த நேர்ச்சை இங்கே தொழுதா அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுப்பான். மற்ற பள்ளிகளை காட்டிலும் மஸ்ஜிது நபியில் நீங்கள் தொழுவது 1000 ஃபர்லுகளை நிறைவேற்றியதை விட ஆக சிறந்தது என்றார்கள் பெருமானார். அப்படிப்பட்ட புண்ணியமான ஒரு மதீனத்து நகர் தான் நம் ஊரில் அல்லது பல ஊர்களில் ஹாஜிமார்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் இருக்கிறவையால் அந்த மதீனத்து மண்ணினுடைய வாசனை, அந்த சுவாசத்தை சுவைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நசீபையும் அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தர வேண்டும். வல்ல நாயகன் நம் மௌத்திற்கு முன்னால் கஅபாவை தவாஃப் செய்யக்கூடிய நசீபையும் மதீனத்து மண்ணில் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தரட்டும். பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, யார் என் கபருக்கு வந்து என்னை ஜியாரத்து செய்கிறார்களோ நாளை மறுமையில் நான் அவருக்கு ஷஃபாஅத் வாங்கி தருவேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நசீபாக்குவானாக. எதை பேசினமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்குவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.